ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொய்மா சமையல் நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அம்மா பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் பொம்மிமா சமைச்சாலைங்க நைட் டிஃபன் தாங்க. வாங்க என்னென்ன செய்கிறேன்னு பாருங்க. கீரை குருமா செய்கிறேங்க. சப்பாத்தி மாவு வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தாம்பரத்தட்டு கீரை குருமா தாங்க வைக்க போகிறேன். கீரை தண்ணியில் நல்லா அரிஞ்சு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஒரு 4 பழம் எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் காஷ்மீர் தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சிடலாங்க. பிணைஞ்சி கொஞ்சம் ஊற வச்சு நல்லா உப்பி நல்லா வருங்க சப்பாத்தி மாவு. இப்போ நல்லா பிணைஞ்சி வச்சிடுறேன். உங்கள் வீட்டில் நைட் டிஃபன் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நான் வச்சுறேங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு பிணைஞ்சி வச்சுருங்க. இந்தளவுக்கு லூஸாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும், நல்லா சாஃப்டாக வருங்க. ஒரு கை நல்லா பிச்சுக்கலாங்க. ஒரு 2 விரல்லையே சூப்பராக இந்த அளவுக்கு நான் லூஸாக பிணைஞ்சிக்கிறேங்க. இப்போ ஒரு கிணத்துல மாற்றி வச்சு மூடி வச்சிடலாங்க. அப்புறம் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு கொலக்கட்டை மாதிரி செய்ய பாருங்க. ஆனால் சூப்பராக இருக்கும், காரஜாரமாக நல்லா இருக்குங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்க நல்லா மசிச்சுக்கலாங்க. அதை நைஸாக பண்ணிக்கலாங்க. இது கொலக்கட்டை மாதிரி இருக்குங்க. அதுக்கு நான் மொட்டை காளான்னு வச்சுருக்கேங்க பேர். நீங்கள் எந்த பேர் வேணால் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நைஸாக நான் பிணைஞ்சிக்கோங்க. ஒரு பசங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா இருக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கோங்க. நைஸாக பிணைஞ்சிக்கோங்க. கட்டி எல்லாம் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்க அரிசி மாவு 1 கப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. அது கொஞ்சம் பால் இருக்குங்களா உருளைக்கிழங்க, அப்படியே நசுக்கி விட்டேங்க. நல்லா நசுக்கிட்டேன். இப்போ இருக்கீங்க 1 கப்பு. இந்த கப்பில் வந்து நான் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இது கொலக்கட்டையும் சொல்லலாம், இது வேணால் சொல்லிக்கலாங்க. நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாங்க. அதுக்கு நல்லா போட்டு பிணைஞ்சிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு நிறைய தண்ணி இருந்துச்சுங்க. புட்டு மாவாய் வந்துருச்சு. இதுலையே நம்ம தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு வர மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. உப்பு எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். நம்ம கொலக்கட்டை மாவு எப்படி பிடிக்கும் அந்த பதத்தை பிடிச்சா போதுங்க. நல்லா பிடிச்சா நல்லா கொலக்கட்டை மாதிரி வந்துச்சுங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. டப்புக்கு தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, இப்போ தண்ணியாக போயிடும். உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி அதில் இருந்துச்சு நிறையாவே. இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் போட்டு நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நல்லா அப்படியே பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அரிசி கொலக்கட்டை மாதிரி இந்த அளவுக்கு நான் பிணைஞ்சி வச்சிட்டேங்க. இதுக்கு ஒரு உருண்டை போட்டேங்க. சின்ன மாவாக எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டிசைன் பண்ணலான்னு பண்ணேங்க. இந்த சோயா சாஸில் மூடி வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு டிசைன் பண்ணாங்க. நல்லா வந்துச்சுங்க. இங்கே பம்பரம் மாதிரி வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. இதோட மூடி எடுத்து கழுவிட்டுங்க. நான் அதில் ஒரு டிசைன் பண்ணேன், நல்லா வந்துச்சு. இதுக்கு தான் மொட்டை காளான்னு வச்சுட்டேங்க பேர். நல்லா இருந்துச்சு இது மாதிரி வச்ச டிசைனை. பசங்க ஏதோ ஒன்று செஞ்சு கொடுமா அப்படின்ட்டாங்க. அதை இந்த மாதிரி நான் செஞ்சேங்க. சூப்பராக வந்துச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இட்லி பால் தண்ணி வச்சுட்டு எல்லாம் வேக வச்சிடலாம். கொலக்கட்டை எப்படி வேக வைக்குமோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்குங்க. 2 தட்டு வந்துச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டு கீரையை பொடி அரிஞ்சு கழுவி வச்சுட்டு கீரை குருமா தாங்க செய்ய போகிறேன். இப்போ வடச்சட்டி வச்சுருக்கிறேங்க. தேவைக்கான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கீரை குருமா வந்துங்க சப்பாத்தி சோறுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு பூண்டு தொலியோட கழுவி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. நல்லா வணக்கிக்குங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா வணக்கிக்குங்க. வணக்கி இந்த மாதிரி அரைச்சி குருமா செஞ்சுப்பாங்க, செமையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாங்க. இதெல்லாம் இப்போ மிக்சியில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேங்க, 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் ஒரு பட்டையை உடச்சி போட்டுக்கலாங்க. 4 கிராம்பு போட்டுக்கலாங்க. 4 கிராம்பு போட்டுக்குங்க. கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். இப்போ தேங்காய் 1/2 மூடி பல்பெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அதெல்லாம் போட்டுக்கலாங்க. இது கீரை குருமா சூப்பராக. ஒரு இஞ்சி துண்டு 1 போட்டுக்கலாங்க. கலருக்கு கொஞ்சம் மிளகா போட்டுக்கோங்க, நல்லா காஷ்மீர் மிளகா. இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் நல்லா நசியும். இப்போ இந்தளவுக்கு நான் அரைச்சிக்கிறேங்க. இப்போ வணக்கி வச்ச பூண்டு வெங்காயத்தை ஒன்றா போட்டுக்கலாங்க. இது கூட 2 கொத்தமல்லி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது சிம்பிளான குருமா, நல்லா இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேங்க கீரை குருமாவுக்கு. லைட்டாக கொஞ்சம் உளுந்துங்க, கொஞ்சம் ஜீரகம். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க. அப்போது ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. ஒரு 2 தக்காளி தாங்க கீரைக்கு போட்டு வணக்கிக்கலாம். ஒன்றா கொட்டி நல்லா வணக்கிக்கலாங்க.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடும். இது நல்லா இந்த கொலக்கட்டையில் வெந்துருச்சுங்க. இதை எடுத்து வச்சிடலாம், ஆற வைக்கலாம். ஒரு நல்ல தட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கீரை குருமாவுக்கு. கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு போட்டுக்கிறேங்க. அப்படியே ஒரு கிண்டி நல்லா விட்டுருங்க. இந்த குருமா வந்து சப்பாத்தி சாதத்துக்கு நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. தேவையான தண்ணி நல்லா கழிஞ்சி நல்லா ஊற்றிக்கலாங்க, மிக்ஸி கழுவி நல்லா ஊற்றிக்கலாங்க. அந்த பச்சை வாசம் போய் நல்லா குழம்பு கொஞ்சம் கெட்டி வந்துடுங்க. பூண்டெல்லாம் வணக்கி போட்டால் கொஞ்சம் குழம்பு நல்லா கெட்டி வந்துடும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா மூடி வச்சிடலாங்க. இந்த பக்கம் இந்த கொலக்கடை தாளிக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஒரு 3 தக்காளி எடுத்து போட்டு வச்சுக்கிறேங்க. கலருக்கு இந்த மிளகா இப்போ காஷ்மீர் மிளகா 6-7 மிளகா வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிட்டேங்க. இந்த பக்கம் கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஒரு பனியார கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேங்க இந்த கொலக்கட்டைக்கு. இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பூண்டு ஒரு பல்லாக அரிஞ்சு வச்சுக்கிறேங்க, குட்டி குட்டியாக தொலியை உரித்து அரிஞ்சு வச்சுக்கிறேன் போட்டுக்கலாம். ஒரு துண்டு குட்டி இஞ்சி துண்டை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும், நல்லா பொரியட்டும். அப்படியே ஒரு கிண்டி விடுங்க. கருக வச்சிடாதீங்க. நல்லா மெல்லிசாக கருப்பை மீன் மாதம் நல்லா வேக விடுங்க. பூண்டு நல்லாயிருக்கும். இந்த அரைச்சி வச்ச தக்காளியும் மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. இவங்க நல்லா கொதித்து நல்லா நல்லா வரணுங்க. பச்சை வாசலாம் கொஞ்சம் மிக்ஸி கழுவி லைட்டாக தண்ணி கழுவி ஊற்றுங்க. நல்லா கெட்டியாக வரணும். நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சது கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக போடுங்க. 2 பிஞ்சு போட கொஞ்சம் மஞ்சத்தூள் தாங்க. இவங்க நல்லா பச்சை வாசம் நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். அப்படியே நல்லா கிண்டி நல்லா விட்டுட்டே இருங்க. தண்ணினால நல்லா கெட்டியாகி ட்ரை ஆகி நல்லா வரணுங்க. எண்ணெயெலாம் ஓரமாக பிரிஞ்சு வரணும். இப்போ தேவையான இதுக்கு உப்பு போடுறேங்க. அப்படி நல்லா கிண்டி விட்டேருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வரணும். எண்ணெயில் ஓரத்தை பிரிஞ்சு வச்சுருந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள் குருமா பாருங்கள் எப்படி வந்து தண்ணியாக கம்மியாகிடுச்சு பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு குழம்பு. இந்த டைமில் நம்ம கீரையை போட்டு இறக்கிடலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. கீரை நல்லா வெந்துடும். இப்போ கீரையில் அலசி வச்ச கீரையில் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இந்த குருமா எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா. நல்லா ஒரு கிண்டி விட்டுடலாங்க. இப்போ தட்டு போட்டு மூடாதீங்க. கீரை அப்படியே பசையாக அப்படியே நல்லா பச்சை கலராக இருக்கும். கொஞ்சம் கஸ்தூரி மேஞ்சி லைட்டாக போட்டு விட்றேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் தான் இருந்துச்சுங்க. இப்போ இறக்கிற கீரை இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாவது எண்ணெயில் ஓரமாக வந்துருச்சுங்க பிரிஞ்சு. இப்போ ஒதுக்கலைங்க. இந்த கொலக்கட்டை வேக வச்சதில் ஒன்றா போட்டு கிளறிக்கலாங்க. இப்போ நல்லா கொலக்கட்டை வேக வச்சு எல்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டேங்க. அப்படி நல்லா கிளறிட்டே இருங்க. எல்லா பக்கம் அந்த மசாலா போகிற மாதிரி. இது நல்லா இருந்துச்சுங்க இந்த கொலக்கட்டை. மறுநாள் நைட்டு செஞ்சிங்களா, மறுநாள் 4-5 பீஸ் இருந்துச்சு இந்த கொலக்கட்டை. சாப்பிட இதுக்கு மேலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சமைச்சா சூப்பராக இருந்துச்சு. பசங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொன்னாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்ச பார்த்தீங்கன்னா அந்த கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா கீரை குருமா செஞ்சுருந்தாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி போட்டு எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.